பிசினஸ் உன்னுடைய ரொம்ப நாள் ஆசை கனவு அது நிறைவேறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஜிபியை தவிர வேற யாரும் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க மாட்டாங்கடா. வேற இடத்துல ட்ரை பண்றதுக்கும் நமக்கு இப்ப டைம் இல்லடா. சொன்ன நேரத்துல பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கலனா இந்த ஆர்டரும் கேன்சல் ஆயிடும். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா. இவர்கிட்ட தான் பிசினஸ்க்கு பணம் வாங்கினேன்னு துளசிக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாங்கடா. இவர்கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்கு துளசி தான் தடையா இருக்காங்கன்னா பேசாம துளசி இந்த பிசினஸ் கட்டி விட்டுரு. என்னடா யோசிக்கிற? உன்னோட பிசினஸ்க்கு துளசி தான் பிரச்சனைன்னா அவங்கள கட்டி விடுறதுல எந்த தப்பும் இல்ல. ஏய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, இது வரைக்கும் துளசியால உனக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா? நீ பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து துளசி உனக்கு ஃபேவரா எதுவுமே பண்ணலையே. தப்பு தப்பா ப்ரொபோசல் ரெடி பண்ணாங்க. டிலே பண்ணி ப்ரொபோசல் அனுப்புனதுனால உனக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரும் கேன்சல் ஆயிடுச்சு. உன்னோட பிசினஸ்க்கு பிரபா பணம் கொடுக்க தயாரா இருந்தாரு. ஆனா துளசி அதையும் வேண்டான்னு சொல்லி தடுத்துட்டாங்கல்ல. அவங்களுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. அவங்களுக்கு நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலனா துளசியால ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது. அந்த நன்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையேடா. உனக்கு ஒரு தேவைன்னதும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனா அப்படி அவங்க எதுவுமே செய்யலையே. பணம் கொடுக்கறேன்னு சொன்னவரையும் வேணான்னு தானே தடுத்திருக்காங்க. உனக்காக எந்த வகையிலையும் உதவி பண்ணாதவங்களுக்காக நீ ஏன்டா ஃபீல் பண்ற? பிசினஸ்னு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு சொந்த பந்தம்லாம் பார்க்க கூடாது. உனக்கு யாரு ஹெல்ப் பண்றாங்க அவங்களால நமக்கு என்ன லாபம்னு மட்டும்தான் பார்க்கணும். இதுக்கு மேலேயே துளசியை பார்ட்னரா வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்றதுல எந்த யூஸும் இல்லை. இந்த ஆர்டரும் கேன்சல் ஆயிட்டா வேற ஆர்டர் வாங்குறது கஷ்டம். ஜிபி கிட்ட பணம் வாங்கி பிசினஸ் பண்றதுனால நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய லெவலுக்கு போலாம். என்னடா யோசிக்கிற? நீ சொல்றபடி செஞ்சா நான் சுயநலமா இருக்கிற மாதிரி ஆயிராது? ஆமாண்டா, சுயநலம் தான். துளசி மட்டும் என்னமா? அவங்களும் சுயநலமா யோசிச்சதுனால தானே உனக்கு பணம் கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க. நீ அவங்களுக்காக எவ்வளவோ செஞ்சுட்ட. இனிமேலும் அவங்கள பத்தி யோசிச்சு நீ உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்காத. இன்னும் என்னடா யோசிக்கிற? நீ நியாயமா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? அந்த ஜிபி கிட்ட துளசி என் வீட்டுல தான் இருக்காங்க, தமிழ் இருக்கிற இடமும் எனக்கு தெரியும்னு சொல்லிருந்தேன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் ஜிபி உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாரு. நாம கேட்டதுக்கு மேலே பணத்தை அள்ளி கொடுத்துருப்பாரு. டேய் அது நல்லா இருக்க மாட்டா. துளசி என்ன ஃப்ரெண்டா நினைச்சு அவங்க கஷ்டத்தை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை போட்டு கொடுத்து காசை வாங்கலான்னு சொல்றேன். சொன்னா என்ன? நமக்கு இப்ப தேவை பணம். அது ஈஸியா கிடைக்க என்ன வழியோ அதைத்தான் இப்ப நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஜிபி மாதிரி பொலிட்டிஷியன்ஸோட கான்டாக்ட் வச்சுக்கிட்டா நாளைக்கு நம்ம பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனைனா யூஸ் பண்ணிக்கலாம். டேய் நீ என்ன சொன்னாலும் தமிழை பத்தி ஜிபிட்ட சொல்றது துளசிக்கு நான் செய்யற துரோகம் இல்லையா? மனசு கேட்கலடா, ரொம்ப உறுத்தலா இருக்கு. அது துளசிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. உனக்கு உறுத்தலா இருந்தா நீ சொல்லாத, நான் சொல்றேன். உன் பேர் வெளியே வராது. ஜிபியோட கான்டாக்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம். அதை நாம நல்லா யூஸ் பண்ணிக்கணும், மிஸ் பண்ணவே கூடாது. இந்த மேட்டரை போய் சொன்னா வேலை எவ்வளவு குயிக்கா முடியுதுன்னு மட்டும் பாரு. என்னடா இன்னும் கன்வின்ஸ் ஆகலையா? இல்லடா துளசியை பார்ட்னரா நான் திரும்ப ஆரம்பிக்காத. முதல்ல துளசியை பிசினஸ்ல இருந்து கட் பண்ணு. உனக்கு பார்ட்னரா நான் இருக்கேன். டெக்னிக்கலா விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளை கூட வச்சுக்கலாம். உனக்கு மத்த எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன். முதல்ல நாம டெவலப் ஆகிறதுக்கான வழியை பார்க்கலாம்டா. அப்புறமா மத்தவங்களை பத்தி யோசிக்கலாம். வா வாடா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த தமிழ் எங்க இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியலனா நீங்க மொத்த பேரும் தொலைஞ்சீங்க. புரியுதா? அண்ணன் இன்னைக்கு ஏதோ முடியாதுன்னு சொன்னார்ல, அண்ணன் கிட்ட கேட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். இப்ப கிளம்புங்க. இல்ல சார், நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தோட தான். ஏய் தம்பி, எதுக்கு நீங்க திரும்ப திரும்ப வரீங்க? நான் தான் எனக்கு மூடு சரியில்லை, இப்ப வேணாம் அப்புறம் வாங்கன்னு சொன்னேன்ல. வீணான டென்ஷன் பண்ணாதீங்க, வெளில போங்க. சார், நாங்க இப்ப உங்களை பார்க்க வந்தது அமௌண்ட்டுக்காக இல்ல. உங்க டென்ஷனை குறைக்கிறதுக்கான மேட்டர் எங்க கிட்ட இருக்கு. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். வந்த விஷயத்தை நேரா சொல்லுங்க. நீங்க தேடிட்டு இருக்கீங்களே தமிழ், அவனோட வைஃப் கௌதம் வீட்ல தான் தங்கி இருக்காங்க. அவங்க தான் அவனோட பிசினஸ் பார்ட்னர். என்னோட எதிரியோட பார்ட்னருக்கான ஃபைனான்ஸ் கேட் வந்திருக்க. இந்த விஷயம் மட்டும் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டேன்டா. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்த உன்னை கொன்னுடுவேன். போடா. சார், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். உங்களுக்கு எதிரினா எங்களுக்கும் எதிரி தான். நாங்க இங்க வரும்போது உங்களுக்கும் தமிழுக்கும் பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது.
நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறத வச்சுதான் துளசியோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு தலைவலியா இருக்காருங்கிற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. உங்க எதிரியோட சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட இருந்து எப்படி பணம் வாங்குறதுன்னு ரொம்ப யோசிச்சான், ரொம்ப சங்கடப்பட்டான். சாருக்கு வேண்டாதவங்க உனக்கும் வேண்டாண்டா. இனிமே நீ சாருக்கு ஃபேவரா தான் இருக்கணும், எதையும் செய்யணும்னு சொல்லி நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இவனும் ஓகேன்னு சொல்லி தான் சார் வந்திருக்கான். நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரா தான் இருப்பான். தம்பி, அந்த துளசி உங்களுக்கு பார்ட்னர்னா அப்ப அந்த பொண்ணோட குடும்ப விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் இல்ல? அப்படின்னா அவகிட்ட தமிழ் எங்க இருக்கான்னு நைஸா கேட்டு பாருங்க. அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிட்டா போறோம். அவனை எப்படி சுத்தல விடுறதுன்னு நான் பாத்துக்கிறேன். அதுக்கு அவசியமே இல்லை சார். இவன் வீட்டுக்கு போனதுமே உங்களுக்கும் தமிழுக்குமான மொத்த பிரச்சனையையும் துளசி இவங்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த தமிழ் இப்ப அவன் அண்ணன் புவி வீட்டுல தான் இருக்கான். உண்மையா தம்பி? சார் நாங்க எதுக்கு சார் போய் சொல்றோம்? உங்களுக்கு தேவையான தகவல் எங்ககிட்ட இருந்துச்சு, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். உங்களால எப்ப முடியுமோ அப்ப சொல்லுங்க சார், நாங்க வந்து பணத்தை வாங்கிக்கிறோம். அப்ப நாங்க வரோம் சார். தம்பி நில்லு. தம்பி, எனக்கு இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரியணும். அந்த துளசி உனக்கு நல்ல பழக்கம் தானே? பழக்கம் தான் சார். அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. அவளோட பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணிடாத. எப்பயும் போலவே பழகு. சாமர்த்தியமா பேசி அந்த தமிழோட மூமெண்ட்டை அப்பப்ப என்கிட்ட சொல்லு. அப்பதான் அவனை உட்கார்ந்த இடத்துல இருந்து என்னால துரத்தி அடிக்க முடியும். இந்த உதவியை நீ எனக்கு செஞ்சா நீ கேட்டதை விட பெரிய அமௌண்ட்டா நான் தரேன். என்ன சொல்ற? கண்டிப்பா செய்வோம் சார். என்ன தம்பி நீ தான் சொல்ற? தம்பி ஒன்னும் சொல்லவே இல்லையே. செய்யறேன். எதை யோசிக்காதீங்க தம்பி. அந்த தமிழோட மூமெண்ட்டை மட்டும் எனக்கு சொல்லுங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த உதவியை நீங்க எனக்கு செஞ்சா உங்களை நான் தனியா கவனிச்சுக்கிறேன். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். தம்பி ரொம்ப சங்கடப்படுறார் போல இருக்கு. தம்பி இது ஒன்றும் தப்பு இல்ல. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ண போறீங்க, பதிலுக்கு உங்க பிசினஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன். தம்பி உங்க பிசினஸ் எப்படி மேல கொண்டு வரணும்னு தான் நீங்க பார்க்கணும். பார்ட்னரை பத்தியோ பழக்கத்தை பத்தியெல்லாம் யோசிக்க கூடாது. புரிஞ்சுதா? தம்பி உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க, அந்த துளசியாலையும் தமிழாலையும் இவருக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை. ஆனா எனக்கு ஆதரவா நடந்துட்டா இவருக்கு பணமும் கிடைக்கும். நாளைக்கு பிசினஸ்க்காக கவர்மெண்ட்ல அந்த லைசன்ஸ் வாங்கணும், இந்த பர்மிஷன் வாங்கணும்னாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்னால எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஆதாயம். அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. சார் இதை பத்தி நானே அவங்ககிட்ட பேசிட்டேன் சார். கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி நடந்துப்பான். அதுக்கு நான் கேரண்டி தரேன். ரொம்ப நன்றி தம்பி. பணத்தை ரெடி பண்ணிட்டு நான் சொல்றேன், வந்து வாங்கிட்டு போங்க. சரி ரொம்ப தேங்க்ஸ். கிளம்புங்க. நான் கிளம்புறோம். பயலே உங்க அண்ணன் வீட்டுல போய் ஒளிஞ்சிருக்கியா? அங்க வச்ச உன்னை எப்படி கதர் அடிக்கிறேன்னு பாருடா. மா எல்லா காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன், சமைச்சிருங்க. என்னது சமைக்கிறதா? நானா? நீங்க தான்மா அம்மான்னு சொல்லிட்டு நீங்க தானே வீட்டுல இருக்கீங்க, நீங்க தான் சமைக்கணும். அட பாவிங்களா, வயசான காலத்துல என்னை ஏன்டா அப்படி உயிரை வாங்குறீங்க? ஏன் உன் பொண்டாட்டி வந்து சமைக்க மாட்டாளா? அவ அப்பா வீட்டுல இருக்காமா. இன்னைக்கே அவ வந்துருவான்னு சொன்னியேடா. நேத்து வரைக்கும் அப்படிதாம்மா சொன்னா. இன்னைக்கு போன் பண்ணி வர இன்னும் 10 நாள் ஆகும், எப்படியாவது சமாளிங்கன்னு சொல்லிட்டா. என்னது 10 நாள் ஆகுமா? ஏன்டா? மலேசியாவில இருந்து அவ மாமா அத்தை எல்லாம் வந்திருக்காங்களாம். சுதாவும் கூட இருக்குன்னு அவங்க பிரியப்படுறாங்களாம். ஒரு வாரமாவது இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டா. அது வரைக்கும் நீங்க தாமா சமைக்கணும். டேய் உன் பொண்டாட்டி வேணும்னே தாண்டா பண்றா. மலேசியா மாமா சிங்கப்பூர் அத்தைன்னு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. என்ன சமைக்க வச்சு பெண்டு நிமித்தணும். அதுக்குதான் இப்படி கதை விட்டுட்டு இருக்கா. சரிம்மா, அவ சொல்றது பொய்யாவே இருந்துட்டு போட்டோம். நீங்க எங்களை பெத்தவங்க தானே, சமைக்க மாட்டீங்களா? என்ன கேட்டா சுதா அங்கேயே இருக்கிறது நல்ல விஷயம் தான். அவ இங்க வந்தானா வாயை வச்சுக்கிட்டு அவளும் சும்மா இருக்க மாட்டா, இவனும் சும்மா இருக்க மாட்டான். 2 பேரும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு பேசி 7:30 கூட்டுவாங்க. புவி டேய் நான் ஒன்ன சொல்லடா, நான் பேசுற சுதாவை பத்தி அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன, உன் வேலையை கவனி. அவ வந்தா நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்க, எதையாவது இழுத்து விட்டு பிரச்சனையை பண்ணி பஞ்சாயத்து வைப்பீங்க. அதை சமாளிக்க என்னால முடியாதுமா. ஆமாண்டா, என்ன பார்த்தா உனக்கு சண்டைக்காரி மாதிரி தெரியுதா?
சரி அதெல்லாம் விடு. 10 நாளைக்கு நான் எப்படி சமைக்கிறது? பிள்ளைங்களுக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? கொலஸ்ட்ரால் குறைஞ்சு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். புடிங்க, சமைச்சு வைங்க. அட பாவி, ஏதோ நிம்மதியா டிவி பார்த்தோமா, தூங்கணுமா, சாப்பிட்டோமான்னு இருந்தேன். என்ன இப்படி கரண்டியை பிடிக்க வச்சிட்டீங்களாடா? எல்லாம் என் தலையெழுத்து. தள்ளாத காலத்துல இப்படி வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். நானே சமைக்கிறேன். ஹலோ சொல்லு குட்டிமா, நல்லபடியா போய் சேர்ந்துட்டியாமா? நான் வந்து சேர்ந்துட்டேங்க. படிச்சுட்டு தானே இருக்க? ஆமா, நடுவுல உங்க நினைப்பு வந்துச்சு, அதான் கால் பண்ணேன். நீங்க வெளிய எங்கேயும் போகலையே, வீட்ல தானே இருக்கீங்க? ஆமாம்மா, அதான் போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கிறிய, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற. குட் பாய். இதே மாதிரி நான் வர வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருங்க. வீட்ல இருக்க போர் அடிக்குதுன்னு வெளியெல்லாம் எங்கேயும் போயிடாதீங்க, ஓகேயா? இதே தான் அங்கே போய் சொல்லிட்டு இருப்பியா? நீ ஒழுங்கா படி குட்டிமா, நல்லபடியா எக்ஸாம் எழுது. நான் நல்லபடியா எக்ஸாம் எழுதுறது உங்க கையில தான் இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்லைன்னா நான் ஒழுங்கா எழுதிட்டு வருவேன். ஒரு பிரச்சனையும் வராது குட்டிமா. அங்கே போய் என்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத, கவனத்தை படிப்பில் வை. இந்த வாட்டி எல்லா அரியர்ஸையும் கிளியர் பண்ணி ஆகணும். உங்களை பற்றியே யோசனை இருந்துச்சு, பயமா இருந்துச்சுன்னு ஏதாவது சொதப்பன. என்ன மிரட்டுறீங்க? உன்னை மிரட்டல குட்டிமா, உன் கையை காலை நினச்சி கெஞ்சி கேட்குறேன். நல்லா படிச்சு ஒழுங்கா எக்ஸாம் எழுதிட்டு வா. குட்டிமா, செகண்ட் லைன்ல யாரோ வராங்க, நீ ஃபோன் வச்சுட்டு படி, நான் அப்புறமா கால் பண்றேன். சரிங்க, எனக்கும் யாரும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். சரி. ஹலோ சார், நீங்க தானே பூந்தோட்ட காவல்காரன்? பூந்தோட்ட காவல்காரனா? ஹலோ, யார் சார் வேணும் உங்களுக்கு? நீங்க தான் சார் வேணும். ஹலோ, என் பேர் தமிழரசுங்க. இல்ல சார், உங்க பேர் பூந்தோட்ட காவல்காரன். ஹலோ, எங்க அப்பா அம்மா எனக்கு அவ்வளோ பெரிய பேர்லாம் வைக்கல, நீங்க ராங் நம்பர் போட்டிருக்கிறீங்க. இல்ல சார், நான் சரியான நம்பர் தான் போட்டிருக்கேன். 9841192393. இந்த நம்பர் உங்களுக்கு தானே? ஆமா, என் நம்பர் தான். அப்படின்னா கன்ஃபார்மா நீங்க பூந்தோட்ட காவல்காரன் தான். ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? யாருங்க நீங்க? என்ன விடுங்க சார், உங்களை நினைச்சா தான் பெருமையா இருக்கு. பூந்தோட்ட காவல்கார ஹீரோ மாதிரி எல்லா லவர்ஸையும் சேர்த்து வைப்பீங்களாமே. ஊரே உங்களை பத்தி தான் பேசுது. லவ்வுக்கே நீங்க தான் அத்தாட்டியாம. டேய், ஸ்பீக்கர்ல போடு. ஏன் சார், நீங்க யார் லவ் பண்ணாலும் சேர்த்து வச்சிருங்களா? ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஹலோ, சும்மா டென்ஷன் பத்தாதீங்க. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சார், நான் ஒரு பொண்ணை கொஞ்ச நாளா லவ் பண்றேன். நடுவில் அவன் புருஷங்காரன் ரொம்ப பிரச்சனை பண்றான். எங்க 2 பேரையும் நீங்க தான் சார் சேர்த்து வைக்கணும். ஏய், என்ன விளையாடுறியா? நேரில் வந்த மூஞ்சிச்சுலாம் பேத்துருவேன். சார், ஏன் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க? எந்த இளவெடுத்த லவ்வா இருந்தாலும் நீங்க சேர்த்து வைப்பீங்கன்னு சொன்னாங்க சார். ஏய், எந்த பொறுக்கிட்ட அப்படி சொன்னா? சார், உங்க மாமனார் சொன்னார் சார். அவர் பொறுக்கியா சார்? ஏய் சார், கோவப்படாதீங்க சார். இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தாலும் சின்சியரா லவ் பண்றேன் சார். ஏய் புறம்போக்கு, போன்ல பேசுறேன்ற திமிரா? நம்பரை மட்டும் கண்டுபிடிச்சு நேரில் வந்தேன், வாயில வச்சிருவேன். போனை விடா. பாவன ரொம்ப பயந்து போயிருப்பானே. சரி, துளசிக்கு ஃபோன் பண்ணு. நே மறந்துடாம ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஹலோ ஹலோ, தூ இருக்காங்களா? தூவா? யார் வேணும் உங்களுக்கு? அதாங்க தூ. துளசியத்தான் செல்லமா தூன்னு கூப்பிடுறேன். ஹலோ, யார் நீங்க? நீங்க யாரு? நான் துளசி பேசுறேன். ஹே தூ, நீதானா அது? என் பேரு மொக்க முனுசாமி. உன்னை ரொம்ப நாளா லவ் பண்றேன். கல்யாணத்துக்கு முன்ன இருந்தே லவ் பண்றேன். ஹலோ, லேடிஸ் கிட்ட மரியாதையா பேசு. வெட்டியா இருக்கோம்னு ஏதோ ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா? ஹே, ஏன் தூ கோவப்படுற? உன் பேரு துளசிங்கிறத கரெக்டா சொன்னல. லவ் பண்ற ஆள்கிட்ட கோவப்படலாமா நீ? உன்னை தமிழரசு கல்யாணம் பண்ணி என்னை ஏமாத்திட்டான். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. நீ சரின்னு சொல்லு, நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய் பொறுக்கி ராஸ்கல், இன்னொருத்தர் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா உனக்கு? வெக்கமா இல்ல உனக்கு? ஏய், ரொம்ப கோவப்படாத. நம்ம லவ் பத்தி உன் புருஷன்கிட்ட பேசிட்டேன். அவன் தான் கண்டவங்க காதலையும் சேர்த்து வைக்கிறவனாச்சே. நம்ம காதலையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டான். ஏய், திரும்பவும் இப்படி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண செருப்பு பிஞ்சிரும். வேடா போன.
ஏய் திரும்ப தமிழ் ஃபோன் பண்ணா. ஹலோ சார், லைன்ல இருக்கீங்களா? ஏய் உனக்கு என்னடா வேணும்? என்ன சார் பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்றீங்க? நான் லவ் பண்றேன் சேர்த்து வைங்கன்னு சொன்னேன், அது தப்பா? ஏய் ராஸ்கல், யாரா லவ் பண்ற? அடுத்தவன் பொண்டாட்டியா? கேட்க அருவருப்பா இருக்குடா. சார் எனக்கு ஆனந்தமா இருக்கு சார். நான் லவ் பண்றது யாருன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அவன் புருஷன் இருக்கானே சரியான மொக்க சார், கேன பையன். அதனால தான் அவன் என்ன லவ் பண்றான். பொண்ணு பேர் தெரியுமா? துளசி. பாத்தீங்களா, ஷாக் ஆயிட்டீங்க. நான் அவளை தான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன் சார். டேய் உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீ யாருன்னு கண்டுபிடிச்சு நேர்ல வந்த சா வச்சிருவேன். சார் இப்படி பேசக்கூடாதுங்கிறீங்களா? தப்புதான் சார், தப்புதான். இனிமே இப்படி பேச மாட்டேன். ஏன் சார், எதை பத்தியும் கவலைப்படாம ஊர்ல எல்லா லவ்வையும் டெரரா சேர்த்து வைக்கிறீங்க. நான் லவ் பண்ணதை சொன்னா மட்டும் ஏன் சார் டென்ஷன்? வேணாண்டா. இங்க பாருங்க சார், எங்க லவ்வுக்கு ஒரே எதிரி துளசியோட புருஷன் தமிழ் அரசு தான். அவங்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நானும் துளசி சேர்ந்துருவோம். சிக் சாக்கடை புறம்போக்கு பரதேசி. டேய் ராஸ்கல், அறிவு இருக்கடா உனக்கு? சார் பொறுக்கி மவன, நீ மட்டும் என் கையில சிக்கின நாரா கிசி தொங்க விட்டுருவேன். யாரா நீ? எங்கந்திரா பேசுற? சார் நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க, நான் அப்புறமா கால் பண்றேன். டேய் டேய், நீ யாருன்னு சொல்றா? சொல்றா. டேய் வரடா. ஹலோ ஹலோ. சொல்லு குட்டிமா. யார் ஃபோன் பண்ணாங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏதாவது கம்பெனியில் வேகன்சிக்கு ஆஃபர் இருக்கான்னு சொல்லியிருந்தேன். மும்பையில் ஒரு வேலை இருக்கு, போறியான்னு கேட்டான். அதான் வேணான்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் கால் பண்ணியிருந்தேன். உன் லைன் பிஸியாக இருந்துச்சு. யார் கூட பேசிகிட்டு இருந்தேன்? அதுவா, ஃப்ரெண்டு லெசனில் டவுட் இருக்குன்னு ஃபோன் பண்ணா. அது விஷயமா தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். சரி குட்டிமா, எக்ஸாம் டைமில் ஃபோன் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ படி, நான் அப்புறம் பேசுகிறேன். சரிங்க. அம்மா என்னாச்சுமா, ஏன் அழுதுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, நீ போ. இல்லம்மா, நான் வரதை பார்த்து தானே நீ கண்ணை தொடச்ச. என்ன ஆச்சுமா? ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல, நீ போய் படி போ. போ அம்மா சொல்லுமா. போன்னு சொல்றேன்ல. அக்கா கோவமா இருக்கியா? உன்கிட்ட ஒன்று சொல்லணும்க்கா. என்ன? அம்மா சாப்பிடாம அழுதுட்டே இருக்காங்க. நான் கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அக்கா நீ வந்து கேளுக்கா. அக்கா வாக்கா. என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க? ஏன் ஆளுக்கு வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க? நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், போய் வேலையை பாருங்க. இல்லம்மா, 2-3 நாளாவே உன் நடவடிக்கை பேச்சு எதுவுமே சரியில்லை. என்னாச்சு உனக்கு? மா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. அது எதுவா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். அதுக்காக நீ அழுதுட்டு சாப்பிடாம இருக்கிறது சரியே இல்லைம்மா. நான் உன் பொண்ணு தானேம்மா, என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்னம்மா பிரச்சனை? உன் கஷ்டம் என்னன்னு சொன்னாதானே அதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்க முடியும். உன் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா எனக்கு எப்படிமா தெரியும்? சொல்லுமா. நீ இழந்த வாழ்க்கை உனக்கு மறுபடியும் கிடைக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்த. ஆனா அது இப்ப நடக்காதுன்னு நினைக்கிறப்போ என்னால தாங்க முடியல.
கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறப்போ என் மனசே ஆற மாட்டேங்குது. மா நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியல. நீ திரும்ப பிரபாகரோட சேர்ந்து வாழ்வ நம்பிக்கையோட இருந்த. இனிமே அது நடக்காதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ இனிமே பிரபாகரோட சேர்ந்து வாழணும்னு நினைக்காத. இத்தனை நாள் எப்படி இருந்தியோ அப்படியே இருந்துரு. இனிமே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தலை முழுகிடு.